நாட்டின் இளைஞர்களை மேம்படுத்துவதாக மலேசிய இளைஞர் மன்றத்திற்கு 4 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். நாட்டை மேம்படுத்த இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் கூறினார். டிஜிட்டல் மாற்றத்திற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு ஊடக நிறுவனங்கள் வளர்ந்து வரும் ஊடகத்துறை காலத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்க உதவும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். நமக்கு வழிகாட்டியான நமது தந்தையை போற்றுவோம் என மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தந்தையர் தின வாழ்த்து செய்திகள் கூறினார். அன்பாலும் பண்பாலும் நிறைந்திருக்கும் அனைத்து அப்பாக்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் என்று மஇகா துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். பாஜக உடனான கூட்டணியை பாதிக்கும் வகையில் பொதுவெளியில் விமர்சிக்க கூடாது என அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையிலிருந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திருச்சிக்கு விமானம் மூலம் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு வருகிறார். பின்னர் அவர் மாலை 6 மணி அளவில் டெல்டா பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்து விடுகிறார். அகமதாபாத் விமான விபத்து சோகத்தில் நாடு இருக்கும்போது கூட வர்த்தகத்தை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தத்தை சாத்தியப்படுத்தியதாக 13வது முறையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிட்ட காங்கிரஸ் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி எப்போது பதிலளிப்பார் என்று கேள்வி எழுப்பியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடக்க முதல் முறையாக அமெரிக்க ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலம், டெல் அவிவ் உட்பட பல நகரங்கள் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் இஸ்ரேல் ராணுவ தலைமையகம் உட்பட பல கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டன. சிங்கப்பூரில் பதிவாகும் கோவிட்-19 சம்பவங்கள் குறைந்திருப்பதாக சுகாதார அமைச்சர் ஆங் ஈ கங் கூறியுள்ளார். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.